ஆயுர்வேதத்தில் பஞ்சகர்மா சிகிச்சை முறை என்பது வமனம், விரேஜனம், வஸ்தி, நஸ்யம், ரக்தமோக்ஷம் என்ற 5 பிரிவுகளாக கொண்டது. அனைத்திலும் வஸ்தி தான் மிகச் சிறந்தது. ஏனெனில் வஸ்தி தான் வாத நோயை தணிக்கக்கூடியது, வாத தோஷத்தை தணிக்கக்கூடியது. ஏன் வாத தோஷத்தை தணிக்கக்கூடிய சிகிச்சை மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது என்றால், உடலில் உள்ள அனைத்து இயக்கங்களும், அனைத்து செயல்பாடுகளும், அனைத்து வளர்சிதை மாற்றங்களும், பரிணாம வளர்ச்சியும் அனைத்துமே வாதத்தை அடிப்படையாக கொண்டது. வாத தோஷம் ஒன்று இல்லைன்னா மற்ற தோஷங்களோ மற்ற இயக்கங்களோ நடைபெறாது. எனவே அந்த வாத தோஷத்தை, வாத நோயை தணிக்கக்கூடிய வசதி தான் மிக சிறந்த சிகிச்சையாக கருதப்படுகிறது. சோதனை முறை சிகிச்சையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதினர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒரு 10 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் உள்ள நபர்களுக்கு மட்டுமே இந்த சோதனை சிகிச்சை முறைகள்லாம் கொடுக்கலாம். அதிலும் குறிப்பாக வசி சிகிச்சை 70 வயதினருக்கு மேற்பட்டவர்களுக்கு மிகவும் தேவைப்பட்டால் மட்டுமே கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு சில நோயாளிகளுக்கு தேவைப்பட்டால் அவர்களுடைய உடல் பலம், அதே மாதிரி நோயினுடைய தன்மையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம வசி சிகிச்சை கொடுக்கலாம். இங்கே இந்த நோயாளிக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட் சர்ஜரியெல்லாம் ஆயிருக்கு, 76 வயசு ஆச்சு. ஆனாலும் அவர் மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் பலமாக இருந்ததால் அவருக்கு நோய்க்கு தகுந்தபடி வசி சிகிச்சை செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து வசி சிகிச்சையை கொடுத்தோம். இவருக்கு தண்டுவடத்தில் நிறைய இடங்களில் பிரச்சனை இருந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையினால அவருக்கு 2 கால்களிலும் 2 நிமிடங்களுக்கு மேலே நிற்கவே முடியாது, மரத்து போய்விடும். அதே மாதிரி காலில் வலி, முதுகு குறுக்கில் எல்லாம் வலி இருந்தது. எனவே இந்த நோயாளிக்கு பஞ்சகர்மா சிகிச்சை முறையில் ஸ்நேகம், ஸ்வேதம் என்று சொல்லக்கூடிய வேர்வை சிகிச்சை, எண்ணெய் சிகிச்சை எல்லாம் செய்து அதற்கு பிறகு வசி சிகிச்சை செய்து முறையாக அவருக்கு சோதனை செய்யப்பட்டது. சிகிச்சைக்கு பிறகு அவருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதிக நேரம் அவரால் நிற்க முடிந்தது. காலில் உள்ள அந்த நம்னஸ் என்று சொல்லக்கூடிய மரத்து போதல் என்பது முழுவதுமாக குணப்படுத்தப்பட்டது. என்னுடைய பெயர் முகமது அப்துல் வாஹித், வயசு 77. நான் என்னுடைய ஸ்பைன் கார்ட் L4 L5 உள்ள ஒரு ப்ராப்ளத்தினால அந்த ஸ்ரிங் ஆயிடுச்சு. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதே ஷியாட்டிக் அந்த வலி அதுக்காண்டியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒரு 4 மாதமாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதுவரை என்னோட கிட்டத்தட்ட 70 to 80% ஐ ஃபீல் ஓகே. டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது. இது ஒரு 200 மீட்டர் நடந்தாலே எனக்கு நம்னஸ் ஆரம்பிச்சிடும். இப்போ 2 மணி நேரம் நின்னா கூட எனக்கு இந்த நம்னஸ் ஸ்டார்ட் ஆகிறதில்லை. அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டு நல்லா இருக்குது.